ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशतदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தருக்கும் என்னுடைய பணிவான ஸ்ரீமத் பாகவத்துடைய 3ஆம் ஸ்கந்தத்தினுடைய 6ஆம் அத்தியாயத்தின் தொடர்ச்சி. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 6ஆம் அத்தியாயத்துடைய கடைசி 2 ஸ்லோகம் 39 மற்றும் 40. அதோ பகவதோ மாயா மாயி நாம விமோகினி யஸ்வயம் ச ஆத்மவர்த் ஆத்மா நவேத கிம் தாபரே. பரமபுருஷரின் அற்புத சக்தியானது ஜாலக்காரர்களுக்கு கூட குழப்பத்தை விளைவிப்பதாக உள்ளது. மறைந்துள்ள அந்த சக்தி சுய பூர்த்தி உடையவரான பகவானால் கூட அறிய முடியாதாக உள்ளது. எனவே மற்றவர்களால் அதை அடைய முடியாது என்பது நிச்சயம். யதோ அப்ராப்யன் வர்த்தந்த வாசச்ச மனசாசக அகம் ச அன்ய இமே தேவா தஸ்மை பகவதே நமஹ. வார்த்தைகளும் மனதும் மற்றும் அகங்காரமும் அவற்றை ஆளும் தேவர்களும் பரமபுருஷரை அறிவதில் வெற்றியடைய தவறிவிட்டனர். எனவே விவேகத்தின் காரணத்தினால் அவருக்கு நான் பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். சோ பகவானுடைய அச்சிந்திய சக்தி, கிருஷ்ணாவுடைய சக்தி அச்சிந்தியா, எல்லையற்ற சக்தி. அது ஒரு வரம்புக்குட்பட்டதல்ல. பகவானுடைய சக்தி எல்லையற்றது. அந்த எல்லையற்ற சக்திய யாரால புரிஞ்சுக்க முடியும்? பகவானுடைய அவதாரங்களாலே புரிஞ்சுக்க முடியல. அனந்த தேவர் இருக்காரு. அனந்த தேவருக்கு 1000 தலைகள் இருக்கு. அந்த 1000 தலைகளுக்கு உண்டு அனந்த தேவர் மகாபிரபுவோடைய சைத்தன்ய மகாபிரபுடைய கிருஷ்ணருடைய லீலைகளை சொல்லி முடிக்க முடியல இன்னும் இது வரைக்கும். அதனாலதான் பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றாரு 10.2 10ஆம் அத்தியாயம் 2ஆம் ஸ்லோகம், நமே விது சுரகனா பிரபவம் ந மகர்ஷயக அகம் ஆதிர்கி தேவானா மகர்ஷினாம் சசர்வசி. அர்ஜுனா, எனது வைபவங்களை மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் அறிய மாட்டார்கள். ஏன் அறிய மாட்டார்கள்? அவளுக்கு முன்னாடி இருந்து பகவான் இருக்கு. அகம் ஆதிர்கி தேவானா. கிருஷ்ணர் தேவாதி தேவன், ஆதிதேவன். ஆதிதேவன் ஆதிதேவன்றது வேற யார் சொல்லியிருக்காங்க? ஆதிதேவம் அஜன் விபு அர்ஜுனன் சொல்ற. கிருஷ்ணா நீங்க ஆதிதேவன். சோ 10ஆம் அத்தியாயம் 2ஆம் ஸ்லோகத்துல பகவான் சொல்றாரு, என்னுடைய வைபவங்களை மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் அறிய மாட்டார்கள். அதே ஸ்டேட்மெண்ட திரும்பி அதே அத்தியாயத்துல அர்ஜுனனும் கன்ஃபார்ம் பண்றாரு. 10ஆம் அத்தியாயம் 12, 13, 14 அடுத்தடுத்து ஸ்லோகம். பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவா புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபு. அதுக்கப்புறம் அர்ஜுன் என்ன சொல்றாரு? சர்வவேதகதம் மன்யே மதுபி கேசவா நகீதே பகவான் வித்து நான் விதுர் தேவன தானவா. கிருஷ்ணா, நீங்க சொன்னதெல்லாம் உண்மை, நான் ஏத்துக்கிறேன். கிருஷ்ணா, நீங்க கூறியவற்றை அனைத்தையும் நான் உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறேன். உங்களது வைபவங்களை மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் அறிய மாட்டார்கள். கிருஷ்ணருடைய வைபவங்களை மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் அறிய மாட்டார்கள். அதனாலதான் அவங்களே குழம்பி போயிடுறாங்க. பிரம்மாவே குழம்பி போயிட்டாரு. பிரம்ம விமோகன் லீலை. பிரம்ம விமோகன் லீலையில பிரம்மா கிருஷ்ணாவை சோதிக்கணும்னு நினைச்சாரு. அவர் குழப்பத்துல இருக்கு. கிருஷ்ணாவுடைய கன்றுகளையும் நண்பர்களையும் கடத்திட்டு போயிட்டாரு. என்ன பண்ணாரு? அகாசுரவாதம் கிருஷ்ணர் பண்ணாரு. அகாசுரவாதம் பண்ணப்போ பரீட்சித் மகாராஜ் கேட்கிறாரு. அகாசுரவாதத்தை பத்தி ரொம்ப அழகா சுகதேவ் கோசாமி வர்ணிச்சுட்டு வர்றாரு. அந்த லீலையை சொல்லி முடிக்கும் போது 1 வருஷம் யாரும் இதை பத்தி பேசல. எனக்கு எப்பவுமே கிருஷ்ணர் ஒரு லீலை செஞ்சா அன்னைக்கு அந்த கோகுலம் பூரா பேசுவாங்க. இந்த பசங்க எல்லாம் போய் சொல்லுவாங்க, அம்மா இன்னைக்கு கிருஷ்ணா இந்த திருநாவர்தனை கொண்டுட்டாரு, அதுக்கப்புறம் பூதனை, இந்த மாதிரி ஒரு என்னென்ன
வதம் நடக்குதோ அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க கோகுலத்துல. இது எப்படி சாத்தியமாச்சு? கிருஷ்ணா நம்ம குழந்தையாச்சே. அப்போ எல்லாருக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. எப்படி கிருஷ்ணா இந்த மாதிரி அரக்கர்ல போனாரு? இந்த பசங்க சொன்னா நம்ப மாட்டாங்க. ஜகடாசுரம் வதம் பண்ண போது கோபர்கள் கிருஷ்ணாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நண்பர்கள் எல்லாம் பக்கத்துல விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க போய் சொல்றாங்க, நாங்க பார்த்தோம், கோபால் தான் அந்த உதைச்சாரு சக்கரத்தை. நம்ப மாட்டேங்கிற யசோதாமா, என்ன என் குழந்தை போய் இவ்வளவு பெரிய வண்டியை உதச்சு தள்ள முடியுவான்னு. என் குழந்தை வந்து என் குழந்தை கோபால், அவன் கால் வந்து பிஞ்சு கால், தாமரை பூ மாதிரி சாஃப்டா இருக்கும். அந்த குட்டியோண்டு காலை வச்சுட்டு இவ்வளவு பெரிய வண்டி உதச்சாக்குறீங்களே, என்னப்பா யார் ஏமாத்த பாக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ப மாட்டாங்க. சோ கிருஷ்ணா என்ன பண்ணுவாரு, யோகமாய சக்தி எல்லாம் தன்னை மறைச்சிடுறது. யோகமாய சக்தி கிருஷ்ணாவுடைய அந்தரங்க சக்தி தான் இங்க சொன்னாங்க. மறைந்துள்ள அந்த சக்தி சுய பூர்த்தியுடையவரான பகவானால கூட அறிய முடியாது. சோ பகவான் யாரு? பலராம். பலராமரே பிரமிச்சு போயிட்டாரு இந்த பிரம்ம வழியில. அவர் பாக்குறாரு, ஓரொரு கண்ணுக்குட்டி ஓரொரு நண்பர்களும் என்ன நடந்ததுன்னா, பலராமரே ஒரு தடவை ஸ்டன் ஆயிட்டு அப்படியே பிரமிச்சு போனார். ஏன்னா பலராமர் முழுமுதற் கடவுள். பலராமரை வந்து யோகமாயை மயக்க முடியாது, ஏன்னா அது அவருடைய சக்தி தான், பகவானுடைய சக்தி தான். ஆனா ஒரு செகண்ட் பலராமரே அப்படி தகச்சு போனார். கிருஷ்ணாவுடைய இந்த அமானுஷ்யமான சக்தி. என்ன நடந்தது? இந்த குழந்தைகள்லாம் பரிசித் மகாராஜ் முதல்ல கேட்டார். பரிசித் மகாராஜ் என்ன கேட்டாரு, ஏன் வந்து அகாசுர வதத்தை ஒரு வருஷமா யாருமே பேசல, அப்ப அதுக்கான காரணம் என்ன? அப்போ வந்து சுகதேவ் கோஸ்வாமி சொல்றாரு, இந்த மாதிரி அகாசுரன்கிற அசுரன் பிரம்மா சிவன் போன்ற தேவர்களுக்கே சவால் விடக்கூடியவனா இருக்கு. அப்பேற்பட்ட அசுரனை ஒரு குழந்தை கோகுலத்துல ரொம்ப ஈஸியா கொண்டுடுத்து, இது எப்படி சாத்தியமாச்சு? இது யாரா இருக்கும் இது? அதனால பிரம்மா வந்து பரீட்சை பண்றதுக்காக வந்து, இந்த குழந்தை உண்மையாலுமே ஒரு ஆயர்குல சிறுவனா, இல்ல பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளா, அந்த நாராயணன் தான் கிருஷ்ணரா வந்திருக்காரா, இல்ல என்னுடைய முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணரே இந்த பூமியில வந்துட்டாரா? சோ இது ஒரே குழப்பமா இருக்குது பிரம்மா. அதனால பிரம்மா என்ன பண்ணாரு, கிருஷ்ணாவுடைய நண்பர்களே கன்றுகளை கடத்தின்னு போயிட்டாரு. அன்னைக்கு பலராமர் போகல, ஏன்னா பலராம் பூர்ணிமா அன்னைக்கு. இந்த லீலை வந்து பலராம் பூர்ணிமா அன்னைக்கு நடக்குது. பலராமர் என்ன பண்ணாங்க, ரோகிணி மாதா, நோ நோ பலராம், இன்னைக்கு வந்து கோவர்த்தன் போகக்கூடாது, இன்னைக்கு உனக்கு அபிஷேகம் எல்லாம் இருக்கு, இங்கே இருக்கணும், உனக்கு நீ பிரசாதம் எல்லாம் பீஸ்ட் கொடுக்கணும், நீ போகக்கூடாது. சோ கிருஷ்ணா மற்ற நண்பர்கள்லாம் போயிருந்தாங்க, பலராமர் போல. அப்ப பார்த்தா என்ன பண்ணாங்க, இந்த கிருஷ்ணாவுடைய நண்பர்களும் கன்றுகளும் அப்படியே நண்பர்களா விளையாடிட்டு இருக்காங்க. கண்ணுக்குட்டி எல்லாம் புல்லு மேய்ஞ்சிட்டு இருக்குது. பிரம்மா என்ன பண்ண, முதல்ல கண்ணுக்குட்டி கடத்தின்னு போயிட்டாரு. அங்க உட்காந்து வனபோஜனம் பண்ணாங்க. கிருஷ்ணா நடுவில் உட்காந்துட்டு எல்லா பசங்க உட்காந்து அந்த லஞ்ச் பாக்ஸ் ஓபன் பண்ணா அதுல சந்தேஷ், ரசகுல்லா, எல்லாம் விதவிதமான பலகார, பூரி, அல்வா, சமோசா எல்லாம் எடுத்து எல்லாம் விளையாடுறாங்க. ஒரு பையன் என்ன பண்ணுவான், கிருஷ்ணா வாயை திறப்பான். கிருஷ்ணா வாயை திறக்கும் போது கிருஷ்ணா நினைச்சிட்டு இருப்பாரு, இவன் வந்து ரசகுல்லா வாயில போடுவான்னு. அவன் ரசகுல்லா அவன் வாயில போட்டுட்டு ஒரு பூ எடுத்து கிருஷ்ணாவுடைய வாயில போட்டு இந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ கோலோகனாலே என்ஜாய்மெண்ட் தான், கிருஷ்ணரோடு ஆனந்தம் அனுபவிக்கிறது. இது மாதிரிலாம் விளையாடிட்டு இருக்கும்போது இந்த பசங்க எல்லாம் பார்த்தா கண்ணுக்குட்டியை காணும். ஐயோ கிருஷ்ணா கண்ணுக்குட்டியை காணுமே, சரி சரி ஒன்றும் பயப்பட வேண்டாம், நான் போய் பார்த்துட்டு வரேன், நீங்க எல்லாம் உட்காந்து பிரசாதம் சாப்பிடுங்க. கிருஷ்ணர் தேடிட்டே போறா, ரொம்ப தூரம் போயிட்டாரு. அப்புறம் புரிஞ்சுட்டாரு கிருஷ்ணா, இது பிரம்மாவுடைய வேலை. பிரம்மா என்ன பண்ணாரு, கண்ணுக்குட்டியெல்லாம் கடத்திட்டு போய் பிரம்மலோகத்துல வச்சுட்டாரு. திருப்பி வந்து பார்த்தா இந்த ஃப்ரெண்ட்ஸையும் காணும், நண்பர்களையும் காணும். என்ன பண்ணாரு, நண்பர்களையும் கடத்திட்டு போயிட்டாரு. இப்போ இந்த குழந்தை என்ன பண்றாரு பார்க்கலாம். சோ கிருஷ்ணா என்ன பண்ணா, கிருஷ்ணா திரும்ப போனா எல்லாரும் கேட்பாங்க, கிருஷ்ணா என்ன நீங்க மட்டும் வர, கண்ணுக்குட்டி எங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கன்னு கேட்பாங்களே, என்ன செய்வாரு இவரு? காணாம போயிட்டாங்கன்னு சொல்லுவாரா, இல்ல என்ன பண்ண போறாரு? சோ கிருஷ்ணா என்ன பண்ணாரு, ஓரொரு கண்ணுக்குட்டியும் ஒவ்வொரு நண்பர்களும் எக்ஸ்பெண்ட் ஆயிட்டாரு. அந்த கண்ணுக்குட்டி என்ன நேரத்துல இருந்தது, அதுல உடல்ல என்னென்ன அடையாளங்கள் இருந்தது, இந்த ஓரொரு நண்பர்களும் எந்த மாதிரி ஸ்லாங்ல பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க, எப்படி நடப்பாங்க, எப்படி தலையசைப்பாங்க, எப்படி கையை, எல்லாமே அவரோட பாடி லாங்குவேஜ் இந்த ஒரு பையன் மாதிரி யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி. ஆனா பலராமருக்கு டவுட் வந்துருச்சு. எப்படி பலராமருக்கு சந்தேகம் வந்ததுன்னா, இந்த கிருஷ்ணரும் பலராமரும் கோகுலத்துல இருந்து போவாங்க தினமும் கோவர்த்தன மலைக்கு. ரிட்டர்ன் வரும், திருப்பி வரும்போது எல்லா பெரியவங்களும் கிருஷ்ணரை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. கிருஷ்ணர் மேலதான் அன்பு. கோகுலத்துல வந்து ஆன்மீக உலகத்துல என்னன்னா எல்லாமே கிருஷ்ண கான்சியஸ்னஸ், எல்லாம் கிருஷ்ண உணர்வு தான். அந்த ஆன்மீக உலகத்துல கோபர்களுக்கும் கோபிகளுக்கும் தன் பிள்ளைகள் மேல அட்டாச்மெண்டே கிடையாது. எல்லாருக்கும் கிருஷ்ணா மேல அட்டாச்மெண்ட்.
அதே மாதிரி பசுமாடு என்ன பண்ணும்னா, பசுமாடு பசு என்ன பண்ணும், கோமாதா என்ன பண்ணும்னா, புதுசா ஒரு கண்ணு போட்டுன்னு வச்சுக்கோங்க. புதுசா கண்ணு போட்டுச்சுன்னா அந்த வளர்ந்த கண்ணுக்குட்டிட்டு அது கிட்ட விடாது, அதை முட்டு. புதுசா கண்ணுக்குட்டி தான் நக்கி நக்கி பால் கொடுக்கும். ஆனா இன்னைக்கு பலராமர் என்ன பாக்குறாரு, பழக்கத்துக்கு மாறான விஷயங்களை பார்த்தாரு. இந்த கோகுலத்துல என்ன நடந்ததுன்னா, எல்லா எல்லா பெரியவங்களும் தங்கள் பிள்ளைகளை கிருஷ்ணரை விட்டுட்டு தங்க பிள்ளைகள்கிட்ட அன்பு பண்றாங்க. பிள்ளைகள் எடுத்து மடியில உட்கார வச்சு புத்தகம் கொடுக்கறது என்ன, கொஞ்சறது என்ன, இதை அவர் பார்த்தது இல்லை. ஏன்னா எல்லா பிள்ளைகளும் எல்லா கோபர்களும் கோபிகளும் கிருஷ்ணர் மேலதான் அவங்க பார்வை இருக்கும். ஆக்கர்ஷகிதி கிருஷ்ணா, கிருஷ்ணா வந்து எல்லாரையும் வசீகரிச்சிருவாரு. எல்லாருடைய பார்வை கிருஷ்ணர் மேலதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு பலராமர் பாக்குறாரு, கிருஷ்ணரை விட்டுட்டு எல்லாம் அவங்க பிள்ளைகளை கொஞ்சிட்டு இருக்காரு. அப்ப யார் அது? கிருஷ்ணர் தான் அவங்க பிள்ளைகளா இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கண்ணுக்குட்டியில என்ன பண்ணுதான், இந்த புதுசா உள்ள கண்ணுக்குட்டி கோசாலையில அப்ப போட்ட கண்ணுக்குட்டி பால் கொடுக்கணும், பசுமாடு. ஆனா இந்த மேய்ச்சல் நிலத்துக்கு வளர்ந்த கண்ணுக்குட்டியில போயிட்டு வருது. இந்த பசு என்ன பண்ணுது, கயிறு அறுத்துட்டு போகுதோ கத்தின்னு போகும். அந்த பெரிய வளர்ந்த கண்ணுக்குட்டி துள்ளி குதிச்சு வந்த உடனே இந்த வளர்ந்த கண்ணுக்குட்டியை நக்கி நக்கி பால் கொடுக்குது, வளர்ந்த கண்ணுக்குட்டி விட்டு. பலராமர் பார்த்தாரு, இந்த மாதிரி என்ன நடக்குது, அப்ப என்னவா இருக்கும், இது கிருஷ்ணாவுடைய வேலையா தான். அப்ப கிருஷ்ணா தான் ஓரொரு கண்ணுக்குட்டி ஓரொரு நண்பர்களா மாறினாங்க. பிரம்மா போய் பாக்குறாரு, அங்கேயும் கண்ணுக்குட்டி இருக்கு, நண்பர்கள் இருக்காங்க. இங்க வந்து பார்த்தா இங்கேயும் கண்ணுக்குட்டி இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க. இது சரியா அது சரியா? செய், ஏ செய்ய ஓ செய்ய. இந்தியில வந்து இது சரியா அது சரியான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு வில்லேஜ் இருக்கு, ரஜமண்டல் பரிக்கிரமா போனா செய்ன்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. அங்க இருந்து லீலை நடந்த இடம் இருக்கு, போன பார்க்கலாம். அப்படி குழம்பி போனார் பிரம்மா. சோ பிரம்மா என்ன பண்ணாரு, கிருஷ்ணரை பரிச்சை பண்ண ஆரம்பிச்சு அவரு தான் குழம்பி போனார். பலராமரே தகச்சு போனார். அதனால கிருஷ்ணாவோட யோகமாயா சக்தி இருக்கு, அது கிருஷ்ணா ஒரு தெய்வீக ஏஷா குணமை மம மாயா, தெய்வீகமான சக்தி. இந்த யோக மாயா ரெண்டு விதமா ஆக்ட் பண்ணும். எப்படி ஆக்ட் பண்ணுது? யோக மாயா கிருஷ்ணாவுடைய சக்தி, மாயா சக்தி. இந்த மாயா சக்தி ரெண்டு இருக்கு, யோக மாயா, மகாமாயா. இந்த ஜட உலகத்துல நம்ம எல்லாரும் மகாமாயோட பிடியில இருக்கும். மகாமாயோட பிடியில இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, நானே அனுபவிக்கணும், நான் எனது என்னுடையது. கிருஷ்ணாவை மறந்து, கிருஷ்ணரை மறந்து புலனின்பம் அனுபவிக்கிறதுக்கான எண்ணம் மகாமாயோட பிடியில் இருக்கிறோம். நம்ம எல்லாம் கிருஷ்ணனுடைய மகாமாயோட சக்தியில் இருக்கு. இந்த மகாமாய சக்தினால கவரப்பட்டிருக்கிறதுனால நம்ம கிருஷ்ணா மறந்துருக்கோம். ஆத்மீக உலகத்திலேயே கிருஷ்ணர் மறந்திருப்பாங்க, அது யோகமாய சக்தினால. இந்த யோகமாய என்ன பண்ணும், கிருஷ்ணரை மறக்கடிச்சு அவர் மேல அன்பு அதிகரிக்கும். கிருஷ்ணாவை முழுமுதற் கடவுளும் மறக்கடிக்கும். சோ ஆன்மீக உலகத்துல வசுதேவர், தேவகி, யசோதாமா, நந்தகோபர், இவங்களுக்கெல்லாம் வந்து கிருஷ்ணாவை தன் குழந்தையாவே பாதிப்பாங்க. இதுல என்னன்னா, வசுதேவர் தேவிக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். அர்ஜுனன், பாண்டவர்கள், குந்தி தேவி, யுதிஷ்டிரர், பீஷ்மர், இவங்க எல்லாம் தெரியும் கிருஷ்ணா வந்து முழுமுதற் கடவுள். அதாவது அஸ்தினாபுரத்துல இருந்தவங்க, துவாரகையில இருந்தவங்க, மதுரால இருந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், வாசுதேவ் கிருஷ்ணா. ஆனா இந்த விருந்தாவில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கிருஷ்ணா முழுமுதற் கடவுள் தெரியவே செய்யாது. அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான், கிருஷ்ணா நம்ம குலத்தை ஆயர் குலத்தை சார்ந்தவர், யசோதை நந்தன், யசோதன் இளம் சிங்கம், நந்தன், கோபநந்தன், கோகுலநந்தன், இதான். சோ அங்க யோகமாயா வந்து மறக்கடிச்சிடும் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். அதே மாதிரி அர்ஜுனன் கூட சில நேரம் மறந்துடுவாரு கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். ஏன்னா அவர் சக்கிய ரசத்துல பகவான அன்பு செய்யறதுனால பகவானும் அப்படியே நடக்குது. அதனால சில நேரங்களில் அர்ஜுனன் கூட நினைப்பாரு, கிருஷ்ணர் வந்து என் நண்பன் தானே. அப்படிதான் சில நேரங்களில் டிசிஷன் எடுத்துருவார். கிருஷ்ணாவை முழுமுதற் கடவுள் மறந்து, கிருஷ்ணாவை முழுமுதற் கடவுள் மறந்துட்டு கிருஷ்ணர்கிட்ட கேட்காம சவால் விட்டாரு, நான் ஜெயத்ரதனை கொள்வேன். கிருஷ்ணர்கிட்ட கன்சல்ட் பண்ணவே இல்லை, கிருஷ்ணா என் நண்பர் தானே. கடைசியில் கிருஷ்ணா தான் ஹெல்ப் பண்ண. அதே மாதிரிதான் அந்த பிராமண குழந்தைகள் இறந்த போது அந்த சபையில அந்த பிராமணர் வந்து கத்துவார் துவாரகையில, இந்த சத்திரியர்கள்லாம் வீணா போனவங்க, இவங்களுக்கு வந்து சக்தி கிடையாது, இவங்க எல்லாம் வந்து இவங்க ராஜ்யம் வந்து அதர்மம் நடக்குது, இவங்க வந்து நேர்மையானவங்க இல்ல, பிராமணருக்கு பாதுகாப்பு கிடையாது, பிராமண குடும்பங்கள்லாம் கஷ்டப்படுது, எங்க குழந்தையெல்லாம் இறந்து போகுது அப்படின்னு உக்ரசேனரை வந்து அப்படி திட்டி தீப்பார். சத்திரிய வம்சத்தை வெளிப்படுத்துவார். எல்லாம் அமைதியா இருப்பாங்க, அர்ஜுனால பொறுத்துக்க முடியாது. நான் ஒரு சத்திரியன், இவர் என்ன சத்திரிய வம்சத்தை எழுந்து பேசிட்டு இருக்காரு. அர்ஜுனன் சொல்லுவாரு, ஓ பிராமணரே, நீங்க வந்து சத்திரிய வம்சத்தை இழந்து பேசுறதுனால பொறுத்துக்க முடியாது.
அப்போ பிராமணன் கேட்டு, கிருஷ்ணர் பலராமே சும்மா இருக்காங்க, உனக்கு என்ன? கிருஷ்ணர் பலராமர் வேணா சும்மா இருக்கலாம், நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்போ சொன்னாரு, நான் வந்து அடுத்த குழந்தை பிறக்கும்போது சொல்லுங்க, நான் வந்து காப்பாத்துறேன், இல்லைன்னா நான் நெருப்புல இறங்கிறேன். ஓகே. அடுத்த குழந்தை பிறக்கும்போது இந்த பிராமணர் கூப்பிடுறாரு அர்ஜுனன். அர்ஜுனன் போறாரு, காண்டீவம் எடுத்துக்கிட்டாரு, அக்னி தேவன் கொடுத்த ரதம் எடுத்துக்கிட்டாரு, தெய்வீகமான அஸ்திரங்கள் எடுத்துக்கிட்டாரு, கிருஷ்ணரை விட்டாரு. எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாரு. அக்னி தேவர் கொடுத்த ரதம், காண்டிபம், காண்டிபதாரி. அவருடைய காண்டிபம் ஏந்தின அர்ஜுனனை தோல்பிச்சதே கிடையாது வரலாற்று. அர்ஜுனன் தோல்க்க விட்டதே இல்லை கிருஷ்ணா. அவருடைய அன்புல இருந்து, அவருடைய காண்டிபத்திலிருந்து புறப்பட்ட அம்பு அவருடைய இலக்க தவறுனதே இல்லை. இதெல்லாம் எதனால? கிருஷ்ணர் அவர் கூட இருந்ததுனால. இப்ப அந்த கிருஷ்ணரை விட்டுட்டேன், அந்த கிருஷ்ணரை விட்டுட்டு போனாரு. பார்த்தா அந்த குழந்தையோட அந்த பிரசவ அறை இருக்குல்ல, அந்த பிராமணனுடைய பிரசவ அறைய வெளியில அம்புகளாலே மூடிட்டாரு. ஒரு காத்து கூட உள்ள போக முடியாது. பிராமணர் பார்த்தா அர்ஜுனன் இவ்வளவு டேலண்டா இருக்காரு. ஒரு செகண்ட் தான் எல்லாம் காணாம போச்சு. அந்த குழந்தையும் காணாம போயிடுச்சு, அர்ஜுனுடைய காண்டிவுக்கு எல்லாம் காணாம போச்சு. அந்த பிராமணருக்கு வந்தது கோபம். ஏய் அர்ஜுனா, நான் அப்பவே சொன்னேன்ல, கிருஷ்ணரே சும்மா இருந்தது, பலராமர் சும்மா இருந்தது, உனக்கு என்ன அப்படி அகங்காரம்? நெருப்புல இறங்கு, உடனே நெருப்புல இறங்கி போ, இப்போ உடனே இறங்கு. அர்ஜுனன் பாக்குறாரு, சே இப்படி ஆகி போச்சு நமக்கு. நெருப்புல இறங்க போனாரு. கிருஷ்ணா வந்தாரு. அர்ஜுனா எங்க போறேன்னு. கிருஷ்ணா, நான் என்னுடைய ப்ராமிஸ் பண்ண, நான் கூட்டின்னு போறேன். அர்ஜுனனா அதே உடலோட கிருஷ்ணா வைகுந்தலோகத்துக்கு கூட்டின்னு போனார். அந்த மாதிரி சில நேரங்கள்ல அர்ஜுனனை போன்ற பக்தர்கள் கூட பகவானுடைய யோகமாய சக்தினால ஒரு குடும்பத்தை கடவுள் மறந்துடுவாங்க. கிருஷ்ணாவுடைய நண்பனா இருக்கல ஒரு நண்பனாவே நினைச்சு. அதனாலதான் அர்ஜுனன் சொல்றார் விஸ்வரூபம் பார்த்த உடனே, ஏ கிருஷ்ணா, ஏ யாதவா, ஏ சகேதி, உன்னை நான் வந்து கிருஷ்ணனேன்னு சொல்லியிருக்கேன், யாதவான்னு சொல்லியிருக்கேன், நண்பனேன்னு சொல்லியிருக்கேன், உன் மேல தோல்ல கை போட்டிருக்கேன், கால் போட்டிருக்கேன், நான் வந்து சபையில உன்னை இன்சல்ட் பண்ணியிருக்கேன். இல்ல, ரெண்டு நண்பர்கள் பேசும்போது சபையில அவமானப்படுத்திடுவார். இப்ப நானும் இவரு இருக்கோம், ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எல்லாம் இருக்கீங்க, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா அவருக்கு வந்து இன்சுலா தான் இருக்கும். சரி பரவாயில்ல, நம்ம நண்பன் தானே சொன்னான் இல்லையா? அவர் எப்படி எடுத்து, சரி நம்ம நண்பன் தானே சொன்னா சொல்லிட்டு போகும் எல்லாரும் முடியும். அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அர்ஜுனன் பேசியிருக்காரு கிருஷ்ணரை. ஏ கிருஷ்ணா, நீ யாரு, எப்ப ஏற்பட்டலாம் எனக்கு தெரியும், என்ன என்கிட்ட ஏமாத்தாது, இதெல்லாம் சபையில பண்ணிருக்கனே. அப்ப இந்த விஸ்வரூபத்தை பார்த்துனே பயந்து போறாரு அர்ஜுனன். ஐயோ, இவரையா நான் பேசுறேன் இப்படி எல்லாம், பயந்து போயிட்டேன். அதனால அர்ஜுனன் இந்த விஸ்வரூபம் எனக்கு வேண்டாம், அந்த 4 கரமுள்ள நாராயண ரூபத்தோட வாங்க. 4 கரமுள்ள நாராயண ரூபம் வந்தப்போ அர்ஜுனன் பாதிதான் திருப்தி அடைஞ்சாரு. எனக்கு இது வேண்டாம், எனக்கு அந்த 2 கரமுள்ள பார்த்தசாரதி சாமசுந்தர ரூபம், அதுதான். அதை பார்க்கும்போது அர்ஜுனன் முழு திருப்தி அடைஞ்சாரு. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனன் கிட்ட, சுதூர் தர்ஷம் இதம் ரூபம் திருஷ்டவானசி என்மம தேவா அப்பியசிய ரூபசிய நித்தியம் தர்ஷனக்கா. அர்ஜுனா, இப்ப நீ பாக்குறீங்களே அந்த சாமசுந்தர ரூபம் பார்த்தசாரதி, இதை தேவர்கள் கூட பார்க்க முடியாது. தேவர்கள் காண்பதற்கு அரிதான ரூபம் இது. தேவர்கள் எப்படி பார்க்கலாம் பகவான? தேவர்கள் பார்க்கவும் முடியாது சில நேரம். இவங்க பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் பார்க்கடல போய் பிரார்த்தனை செய்யணும். ஓம் சகஸ்ர சீருஷ பூருஷா, அந்த புருஷுக்கெல்லாம் பிரேயர் பண்ணி, அப்போ கிருஷ்ணர் விரும்பினா தரிசனம் கொடுப்பார். 2 சப்தம் மட்டும் வரும். ஓ தேவர்களே, நீங்க பயப்பட வேண்டாம், தைரியமா போங்க, நான் வெகு சீக்கிரம் அவதாரம் பண்ண, அசுரீதி மட்டும் கேட்டு. இல்லைன்னா சில நேரம் தரிசனம் கிடைக்கும். 4 கரமுள்ள நாராயண ரூபம், இந்த 2 கரமுள்ள சாமசுந்தர ரூபம் எல்லாரும் பார்க்க முடியாது. தேவர்களுக்கு அரிதானது, தேவர்களுக்கு அரிதானது. அதனால பகவானுடைய செயல்கள், அவருடைய நாம ரூப குணாதிசயங்கள், அவருடைய எல்லையற்ற சக்தி, இத வந்து மாபெரும் தேவர்களும் மகாரிஷிகளுமே குழம்பி போயிடுற போது சாதாரண அல்ப ஜீவராசி நம்ம எப்படி புரிச்சுக்கணும்? நீங்க சொன்ன பரமபுருஷின் அற்புத சக்தியானது ஜாலக்காரர்களுக்கு கூட குழப்பத்தை விளைவித்ததாவது. ஜாலக்காரர்கள் யாரு? இந்த மனக்கற்பனையாளர்கள், வருட தத்துவாதிங்க, ஞானிகள், யோகிகள், இவங்களே குழம்பி போயிடுவாங்க. இவங்க தங்களுடைய யோக சித்தி வச்சு சில ஜாலங்களை காமிக்கலாம். இந்த இந்த யோகிகள்லாம் என்ன பண்ணலாம், அவங்க யோக சித்திகளை வச்சுட்டு சில ஜாலகத்தை எல்லாம் காமிக்கலாம். ஆனா இவங்களுக்கு கிருஷ்ணா எப்பவும் புரியாத புதிராத இருக்கு. ஏன்னா இவங்க பக்தி தொண்டுங்கிற பாதையை ஏற்றுக்கொள்ளாதனால இவங்க என்ன ஜாலகத்தை பண்ணாலும் இதெல்லாம் செல்லுபடியாகுதுங்கிற ப்ரோபர் செல்லுபடியாகுது. சோ பிரம்மா வந்து எப்படி கிருஷ்ணரை பார்த்தாரு? பிரம்மானால் எப்படி கிருஷ்ணாவை நேருக்கு நேர் பார்க்க முடிஞ்சது? அவர் தவம் செஞ்சது மட்டும் இல்ல, பகவான் மேல பக்தி செஞ்சார். அவருக்கு கொடுத்த கட்டளை பகவான் இருந்து வந்ததா எடுத்துக்கிட்டாரு. சோ பக்தி தொண்டால மட்டும்தான் பிரம்மனால பகவானை நேருக்கு நேரம் பார்க்க முடிஞ்சது. அதான் பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யசாஸ்மி.
பக்தி தொண்டுங்கிற தளத்துல வராம ஒருத்தரால பகவானை உணர முடியாது, பகவானை பார்க்க முடியாது. சோ பரமபுருஷன் அற்புத சக்தியானது ஜாலக்காரர்களுக்கு கூட குழப்பத்தை விளைவிப்பதாக உள்ளது. மறைந்துள்ள அந்த சக்தி சுய பூர்த்தி உடையவரான பகவானால் கூட அறிய முடியாதாக உள்ளது. எனவே மற்றவர்களால் அதை அடைய முடியாது என்பது நிச்சயம். அதனால சும்மா இந்த கற்பனை பண்றது, தத்துவம் பேசுறதெல்லாம் ஓர கட்டி வச்சுட்டு நல்ல பக்தி பண்ணா கிருஷ்ணர் தன்னைத்தானே வெளிப்படுத்துறார். சோ இன்னைக்கு பகவானை விட்டுருங்க, பகவானுடைய சக்தியை கூட இன்னைக்கு அதான் புரிஞ்சுக்க முடியாது. பகவானுடைய சக்தியே புரிஞ்சுக்காத போது படைப்பு, இந்த படைப்பு இங்க காணக்கூடிய விஷயங்கள், இத இங்க இருக்கிற விஷயங்களையே புரிஞ்சுக்காத போது பகவானை எப்படி புரிஞ்சுருக்கு? ஆதாரமா இருக்கிறவர். இப்ப உதாரணத்துக்கு கங்கா எடுத்து, கங்கா. சோ கங்கை எப்படி எங்கிருந்து உற்பத்தி ஆகுது, எப்படி வருது, எப்படி இதோட மகிமை என்ன, எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணாலும் ஒரு முடிவுக்கு வர முடியல அவனால. இன்னைக்கு ஜனு சப்தமி. ஜனு சப்தமினா, சப்தமினா 7வது நாள். ஜனு அப்படிங்கிறது முனிவர், ஜனுமுனி. இதுல மாயப்பூர்ல ஜனு தீப்னு 9 தீவுல ஜனு தீப். ஜானமுனி, ஜானமுனி தவம் பண்ணிட்டு இருந்தார். அப்ப கங்கா, கங்கா கங்கா யாரு? கங்கா பகவானுடைய ஜலஸ்வரூபம். ஜல ரூபத்துல இருக்காங்க, பகவானுடைய சக்தி அவங்க. கங்கா பதித்த பாவனி. கம் கம் கைதி கங்கா, கம் கம கமயதி கங்கா. ஓடிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. எங்க ஓடுறாங்க அவங்க? எங்கிருந்து வராங்களோ அங்கேயே ஓடுறாங்க. பகவானுடைய தாமரை பாதத்துக்கு வர்றாங்க, திரும்பி பகவானுடைய தாமரை பாதத்துக்கே போறாங்க. அதனால கங்கையோடைய மகிமைய என்ன ஆராய்ச்சி பண்ணாலும் புரிஞ்சுக்க முடியாது. எப்படி நடக்குது? நீங்க பத்ரி ஆசிரமத்துல போனா அங்க கீழே அலக்கானந்த ஐஸ் கோல்டு வாட்டர், அப்படி ஐஸ் தண்ணி அப்படி யானையை போட்டா பந்து மாதிரி அடிச்சுட்டு போயிடும். அதுக்கு ஒரு ஒரு கொஞ்சம் மேல வந்தா 2 வெந்நீர் ஊற்று, ஒன்னு கௌரி குண்டு, இன்னொன்னு தப்த குண்டு, 2 வெந்நீர் ஊற்று. இது எப்படி சயின்ஸ் புரிஞ்சுக்க முடியுதெல்லாம்? என்னடா அங்க ஐஸ் வாட்டர் இருக்கு, இங்க வெந்நீர் ஊற்று. இது மனித மூளையாலேயோ இல்ல மனக்கற்பனையாலேயோ இல்ல வீண் ஆராய்ச்சி பண்ணியெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. இதுதான் கிருஷ்ணாவுடைய படைப்பு. அந்த பக்கம் அழகானந்த ஐஸ் கோல்டு வாட்டர், இந்த பக்கம் வெந்நீர் ஊற்று. வெளியில வந்தா குளிருக்கு, குகைக்குள்ள போனா வாமா இருக்கு, குளிர் இல்ல. இன்னும் குகை நிறைய இருக்கும் அங்கெல்லாம். அந்த குகைக்குள்ள போயிட்டா குளிர் தெரியாது, வெளியில பயங்கரமா குளிர், இருக்க முடியாது. பாருங்க சாதுக்களுக்கு எப்படி. அது இருக்கிற சாதுக்கள் சும்மா ஒரு உருளைக்கிழங்கு கூட அந்த ஒரு துணியில கட்டி அந்த வெந்நீர்ல பிடிச்சிக்கிட்டா போதும். கேஸ் சிலிண்டர் தேவையில்லை, அடுப்பு தேவையில்லை, சமைக்க வேண்டாம், தேங்காய் மாங்காய் ஒண்ணு வேண்டாம். உருளைக்கிழங்கவும் அரிசியும் போட்டு அதுல பிடிச்சா வெந்துடும், அவ்வளவுதான். அது சாப்பிட்டு தவம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். சில நேரம் அதுவும் கிடையாது. சோ அந்த இடம் தபத்துக்கான இடம். ஹோல் ஹிமாலயம் தபத்துக்கான இடம். இயற்கையோடு அப்படி அழகா இருக்கு. அந்த மாதிரி இது எப்படி எல்லாரும் வியப்பா இருக்கு. கங்காவை சாதாரண மக்களால புரிஞ்சிக்கவே முடியாது. அதனாலதான் முட்டாள்கள் கங்கையை வீணாக்கு. கங்கையோடைய புனிதம், கங்கையோடைய மகிமை தெரியாத முட்டாள்கள் அதை வீணாக்கும். கங்கா வொர்ஷிப் பண்ணணும். ஹரித்வார்ல போனா அப்படி அழகா கங்கா ஆரத்தி பண்ணுவாங்க, பெரிய லாம்ப் வச்சு. ஜெய் கங்கே மாதா துமி, ஜெய் கங்கே மாதா. கங்கையை வழிபடுறதுக்கு என்ன பண்றது? நான் ஒரு வீழ்ந்த ஆத்மா, கங்கா பதித்த பாவனி. நான் பதித்தா, நான் வீழ்ந்தவன், கங்கா பதித்த பாவனி. அப்ப கங்கா என்கிட்ட ஒண்ணும் இல்ல, உங்க தண்ணியை எடுத்து பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு அர்ப்பணி. கங்கா நீங்க ரொம்ப புனிதமானவங்க, நீங்க என்ன புனிதப்படுத்துவீங்க. கங்கா தீர்த்த எடுத்து மந்திரத்தை சொல்லி கங்கைக்கு அர்ப்பணிக்கணும். கங்கையை அதை ஏத்துக்கிறாங்க. சரி பாவம், அவங்க எல்லாம் வீழ்ந்த ஆத்மாக்கு என்ன செய்வாங்க? கங்கா ஆசீர்வாதம். அதனால ஒரு தடவை ஆச்சாரியர் குரு மகாராஜ் என்ன சொன்னாரு? கங்கை 7 விதமா வழிபடலாம். கங்கா அப்படின்னு கங்கையோட நாமத்தை சொன்னாலும் சரி, கங்கையை நினைக்கிறதுனா, கங்கையை நினைக்கிறது, கங்கையோட நாமத்தை சொல்றது, கங்கைக்கு பூஜை பண்றது, அப்புறம் கங்கையில போய் குளிக்கிறது, கங்கையை தீர்த்தத்தை பகவானுக்கு ஆஃபர் பண்றது, கங்கையை பத்தி பாடுறது, பேசுறது, எல்லாம் 7 டைப் ஆஃப் வொர்ஷிப். சரி நான் கங்கைக்கு போக முடியல, என்ன பண்றது? அப்போ ஜலம் எடுத்துட்டு கங்கா கங்கா கங்கான்னு சொல்லி மேல விட்டுருந்தோம். ஏன்னா எல்லா நதிகளும் கங்கை தான் ஆதாரம். எல்லா ஹோலி பிளேஸ், எல்லா புனித நதிக்கும் கங்கா. நதிகளில் கங்கை.
நான் ஓடும் நதிகளில் கங்கையா இருக்கிறேன். சோ கங்கா அவங்க 3 உலகத்தையும் புனிதப்படுத்துறாங்க. கங்கா தேவி வந்து இந்த ஜட உலகத்துல 3 உலகத்தையும் புனிதப்படுத்துறாங்க. அவங்க தேவலோகத்துல வரும்போது மாந்தாக்கினி கங்கா தேவலோகத்துல, பூமியில வரும்போது பாகீரதி, ஜானவி, அலகானந்தா, நிறைய பேர் கங்கா. பாதாள உலகத்துக்கு போகும்போது போகவதி. 3 உலகத்தையும் புனிதப்படுத்துறாங்க. ஆன்மீக உலகத்துல அவங்க பிரேம சரோவரம், கிருஷ்ணரும் ராதையோட அன்பு, பிரேம் சரோவர், பிரேமம். அதான் கங்கா வந்து கிருஷ்ணன் தூய பக்தி கொடுக்கும். அப்ப ஆன்மீக உலகத்துல இருந்து இங்க பூமிக்கு வராங்க. என்ன நடந்தது? கங்கையை பற்றி பாகவத்துல நிறைய இடத்துல விளக்கம் இருக்கு. வாமன தேவருடைய தாமரை பாதத்துல வந்தது. வாமன தேவர் வந்து திரிவிக்ரம் அவதாரம் எடுத்துட்டு அந்த முதல் அடி மேல போயிட்டே இருக்கு. பூர் போஸ் வாகா, பூர் லோகம், புவர் லோகம், சர்க்கலோகம், ஜனலோகம்லாம் கடந்து பிரபலோகத்தை கடந்து வைகுண்டம் வரைக்கும் போய் பிரஜா நதி அது அவருடைய தாமரை பாதம் பட்டு அங்கிருந்து அப்படி கீழே ஒழுகு. அதை பிரம்மா தன் கமண்டத்துல பிடிச்சுக்கிட்டார். அது அப்படியே சப்தரிஷிகள் கிரகம் வழியா, துருவலோகர் சப்தரிஷி கிரகம் வழியா வந்து அப்புறம் பாரத வருஷத்துக்கு. இன்னொன்னு இந்த மாதிரி பவானி தாமரை பாதத்துக்கு வருது. அப்புறம் என்ன ஆச்சு? இந்த சாகர மகாராஜன் வந்து, சமுத்திரத்துக்கு சாகரம் பேர், சாகர் சாகரம். ஏன் சாகரம் வந்தது? இந்த சாகர மகாராஜாவுக்கு 60,000 பசங்க. இவர் ஒரு நாள் அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு இருந்தாரு. அதை குதிரையை விட்டாங்க. இந்த குதிரை பின்னாடி இந்த 60,000 பசங்களும் போனாங்க. அது கபில முனிவர் ஆசிரமம் பக்கம் வந்து மறைஞ்சு போயிடுது. இவங்க தேடிட்டு முனிவருடைய ஆசிரமத்துல அவர் தவம் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க நினைச்சு இவருதான் குதிரையை ஒளிச்சு வச்சிருக்காரு. அவர் தொந்தரவு பண்ணா அவர் கண்ணை திறந்தவங்களுக்கு 60,000 பேர் எரிஞ்சு பசுமாயிட்டாங்க. இப்ப இந்த 60,000 பசங்களுடைய அஸ்தி எங்க கொண்டு போய் கரைக்கிறது? அப்ப கங்கா வேணும். கங்கா வந்தாதான். அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா, அடிக்கடி தேவர்களுக்கும் அசுரனுக்கும் யுத்தம் நடக்கும். தேவாசுர யுத்தம். தேவாசுர யுத்தம் வரும்போது என்ன ஆயிடும்? இந்த அசுரங்கள்லாம் நைட் ஆனா வெளியில வருவாங்க. பகல்ல போய் சமுத்திரத்துக்கு அடியில, கடலுக்கு அடியில போய் ஒழிச்சுக்குவாங்க. அசுரங்கள் என்ன பண்ணுவாங்க? பகல்ல கடலுக்கு அடியில் போய் ஒழிச்சுக்குவாங்க. ராத்திரி ஆனா வெளியில வந்து தேவர்களை தாக்குவாங்க. அப்ப என்ன பண்ணாங்க? எல்லாம் என்ன பண்றதுன்னு யோசிச்சு அகஸ்தியர்கிட்ட போனாங்க. அகஸ்தியிட்ட போய் இந்த மாதிரி இந்த அசுரங்கள்லாம் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க, நீங்க கடல் தண்ணியை குடிச்சிட்டீங்கன்னா வந்து நாங்க அவருக்கு கொண்டுடுவோம். அகஸ்திய முறை நம்ம வாட்டர் கேன்ல பாட்டில் தண்ணி குடிக்கிற மாதிரி ஒட்டுமொத்த கடல் தண்ணி குடிச்சு. அகஸ்தியர் வந்து இஸ் நாட் ஆர்டினரி பர்சன். அகஸ்தியர் வந்து அதீத பலம் படைச்ச ஒரு முனிவர், பயங்கரமான தபசு. பாருங்க, கடல் தண்ணியை பூரா குடிச்சிட்டாருன்னா எப்படி இருக்கு? நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது. சும்மா கதையெல்லாம் விடாதீங்க. மிஞ்சி மிஞ்சி போக ஒருத்தருக்கு தண்ணி தாகம் இருந்தா 1 லிட்டர் 2 லிட்டர், ஏன் 3 லிட்டர் வரை குடிக்கலாம், 4 லிட்டர் குடிக்கலாம். இது வந்து ஒரு சமுத்திரத்தையே அவர் குடிச்சிட்டாரு. குடிச்சு அப்படியே டைஜஸ்ட் பண்ணிட்டாரு. அது இன்னும் என்ன நடக்கும்னா, ராமாயணத்துல இருக்க அந்த ஸ்டோரி விஸ்வாமித்திரர் சொல்லுவார் ராமர்கிட்ட. ஒரு அந்த ஜனஸ்தானத்துல இல்வலன் வாதாபின்னு 2 ராட்சசர்கள் இருந்தாங்க. இல்வலன் வாதாபி. இந்த இல்வலன் என்ன பண்ணுவான்னா, முனிவர்களை தன்னை வீட்டுக்கு பிரசாதம் சாப்பிட கூப்பிடுவான். அப்ப என்ன பண்ணுவான்? அந்த வாதாபியை துண்டு துண்டா வெட்டிடுவான். வாதாபியை துண்டு துண்டா வெட்டி முனிவர்களுக்கு பிரசாதம் சாப்பிட்டு கொடுத்துட்டு, அதெல்லாம் பார்த்தா சைவ உணவு மாதிரி இருக்கும், பழங்கள் மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இவங்க மாயா சக்தி, யோக சக்தினால இவனுக்கு சாப்பிட கூப்பிட்டா இந்த முனிவர்கள்லாம் சாப்பிட்டோன்னே வயிற்றுக்குள்ள போயிடுவான். இவன் வயிற்றுக்குள்ள போனோடனே இவன் கூப்பிடுவான், வாதாபி வாதாபி வெளியவா வெளியவா வாதாபி. அவன் முனிவருடைய வயிற்றை கிழிச்சு வெளியே வரும். அந்த முனிவர் வயிற்றை கிழிச்சு வெளியே வந்து அந்த ரத்தத்தில அவன் குடிப்பான். அந்த மாதிரி இவங்க அகஸ்தியர் ஒரு சாதாரண முனிவர் நினைச்சுக்கிட்டாங்க. அகஸ்தியோட ஆசிரமத்துக்கு வந்தாங்க 2 பேரும், இல்வலன் வாதாபி. என்ன, அகஸ்திய முனிவரே, நாங்க கொஞ்சம் பழங்கள்லாம் கொண்டு வந்துருக்கோம், நீங்க சாப்பிடுறீங்களான்னு. அகஸ்தியர் புரிஞ்சுட்டாரு இவன் யாருன்னு. அந்த இல்வலன் என்ன பண்ணா, பழங்கள்லாம் வச்சுட்டு நீங்க சாப்பிடுங்க. அகஸ்தியர் சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணிட்டாரு. அவன் சொல்றான், வாதாபி வாதாபி வெளியவா, இங்க வாதாபி வெளியே. அவன்தான் பினிஷ், வயிற்றுக்குள்ளேயே முடிச்சிட்டாரு அவரை. அந்த மாதிரி அதீத ஆற்றல் படைச்சவர் அகஸ்தியர். அவர்கிட்ட போய் இந்த சமுத்திரத்தை குடிக்க சொன்னா அவர் சமுத்திரத்தை குடிச்சிட்டாரு. சமுத்திரத்தை குடிச்சதுக்கு அப்புறம் அசுரங்கள்லாம் ஒளிச்சு கிடவில்ல, தேவர்கள்லாம் போய் அவங்கள யுத்தம் பண்ணாங்க. சரி, தேவாசுர யுத்தம் முடிஞ்சு அசுரங்கள்லாம் உயிருக்கு பயந்து ஓடிட்டாங்க. இப்ப போய் அகஸ்தியர்கிட்ட சமுத்திரத்தை திரும்ப கொடுங்கன்னா, அது எப்படி நான் டைஜஸ்ட் பண்ணிட்டேன்,
அதுல நீ வெளியே வராது. அவ்வளவுதான். டைஜஷன் இல்லையா? பிரசாதம் நமக்கு பிளேட்ல வச்சாங்க, நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தர் வந்தாரு, பிரபு எனக்கு பிரசாதம் இருக்க. பிரசாதமா இல்ல, இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன். இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன், பிரசாதம் ஒண்ணு இல்ல. அந்த மாதிரி சமுத்திரம் காலி ஆயிடுச்சு, சமுத்திரமே ட்ரை ஆயிடுச்சு. இப்ப திரும்பி சமுத்திரம் வரணும்னா அது கங்கா பூமிக்கு வந்தாதான் நடக்கும். கங்கை வந்து ஃபுல் பண்ணணும். அப்ப என்ன யாரு பண்ணுவா? சாகர மகாராஜாவுடைய லைஃப்ல இந்த 60,000 பசங்களுடைய அஸ்தியை கொண்டு போய் கரைக்கணும், கடல்ல போய் தான் கரைக்க முடியும். ஆத்துல குளத்துல எல்லாம் கரைக்க முடியாது. 60,000 பசங்களுடைய அஸ்தி எவ்வளவு இருக்கும்? அதை வந்து எங்க போய் ஆத்துல கரைக்கிறது? கடலுக்கு தான் போகணும். ஆனா கடலும் இல்லை. அப்ப யாரு கொண்டு வருவா? அந்த வம்சத்துல நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. அம்சுமான், திலீபன் எல்லாம் ட்ரை பண்ணாங்க. அசமஞ்சா யாரும் முடியல. பாகீரதன் வந்தார். பாகீரதன் வந்து கடும் தவம் பண்ணார். மழை வெயில் எல்லாம் பொருட்படுத்தாம தன் முன்னோர்களை விடுவிக்கணும் கடும் தவம் செஞ்சார். அப்ப பாகீரதனுடைய தவத்துல தெரிஞ்சு கங்கா வந்தாங்க. ஓகே பாகீரதா, நான் வரேன், ஆனா ஒரு கண்டிஷன். நான் வந்தா அந்த வேகத்துக்கு பூமி தாங்காதுன்னு, பூமி அடிச்சுட்டு போயிடுவாங்க பந்து மாதிரி. சோ கங்கா வர ஸ்பீடுக்கு இப்ப நீங்க போங்க. இப்ப நீங்க அலகானந்தால போய் பாக்குற கங்கா வந்து சிவபெருமானுடைய ஜடைமுடின்னு வந்து ஒரு நூல் தான். சிவபெருமானுடைய தலைமுடி ஜடையிலிருந்து வரக்கூடிய ஒரு நூல் கங்கா இன்னைக்கு எப்படி ஓடுதுன்னா அங்க நீங்க நிக்கவே முடியும், நம்ம நிக்கவே முடியாது. நான் தான் சொன்னேன், யானையை தூக்கி போட்டா பந்து மாதிரி அடிச்சுட்டு போயிடும். ஒரே ஒரு முடி சிவபெருமான் விட்டுருக்காரு. அப்போ ஒட்டுமொத்த கங்கை வந்து என்ன ஆகும்? பூமியா அடிச்சுட்டு போயிடும். கங்கா சொன்னாங்க, நான் வர வேகத்துக்கு பூமி தாங்காது, நீங்க வந்து பகவான்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணணும். பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணா பகவான் சொல்லி நீ சிவபெருமான்கிட்ட போகணும். சிவபெருமான் குறிச்சு தவம் பண்ண. சிவபெருமானை குறிச்சு தவம் பண்ணோடனே சிவபெருமான் தான் ஆஸ்ட்ரோஸ் ஆச்சு. ரொம்ப சீக்கிரம் திருப்தி. அது ஒரு பக்தர் தவம் பண்றாரு. அசுரங்கள் தவம் பண்ணாலே வந்து வரம் கொடுக்குறவரு. பக்தர் தவம் பண்ணும்போது சிவபெருமான் வந்தாரு. பாகீரதா உனக்கு என்ன வர வேண்டும்? இந்த மாதிரி கங்கா பூமிக்கு வரேன்னு சொல்றாங்க, ஆனா அவங்க வர வேகத்துக்கு பூமி தாங்காது, நீங்க தலையில தாங்கிக்கணும். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கங்கையே தலையில தாங்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் சேவை அது. அது சரணாமிர்தம், பகவானே தாமரை பார்த்து வருது. அப்போ சிவமாடைய தலையில பிறை சந்திரன் இருக்கு. சந்திரன், அதனால சந்திரமௌலீஸ்வரன் பேர். சந்திரனுக்கு என்ன பெருமை? சிவபெருமான் தலையில இருக்கிறதுனால சந்திரனுக்கு பெருமை. சிவபெருமானுக்கு என்ன பெருமை? கங்கையை தலையில தாங்கிக்கிறதுனால சிவபெருமானுக்கு பெருமை. கங்காதரா சிவ கங்காதரா ஹரஹர போலே நம சிவாய். கங்காதரன் கங்கையை தன் தலையில தாங்கிட்ட. அப்படி கங்கா வந்து அப்படி அடிச்சு வந்தா சிவபெருமான் புடிச்சு அப்படி ஜடமுடியில் கட்டிட்டு ஒரு முடி மட்டும் எடுத்து விட்டாரு. அதுதான் இப்ப ஓடுது கங்கா. அப்ப பாக்கிறது என்ன பண்ணாரு? அவருக்கு முன்னாடி ரதம் ஓட்டிட்டு போவாரு, கங்கா பின்னாடி வந்துட்டு இருப்பாரு. இவர் ஓட்டிகிட்டே போறாரு. கங்கா வந்துட்டு ஒரு இடத்துல வந்த உடனே கங்கா வந்து ஒரு சத்தம் கேட்கும். நீங்க கங்கையில போனா கங்கை ஒரு சவுண்டு நல்லா கேட்கும். கிளு 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 சவுண்டு, பயங்கர சவுண்டா இருக்கும். ஆனா ஹோல் ஃபாரஸ்ட் அமைதியா இருக்கு. நீங்க காட்டுல இமயமலையில போனா சாத்திகமா இருக்கு, எல்லாம் அமைதியா இருக்கு. கங்கா ஒரு சவுண்டு கேட்கும். இங்க மனுஷங்க, நாய், பூனை, குதிரை எல்லாம் கத்துது. ஒரு பக்கம் வண்டி கத்துது, ஒரு பக்கம் மனுஷன் கத்துறான், ஒரு பக்கம் நாய்க்குட்டி கத்துது, எல்லாம் கத்திட்டு. அங்க போனா ஒரு சப்தம் இருக்காது, கங்கையோட சப்தம் கேட்கும். அப்படியே அப்படி மைட்டா சவுண்ட், அழகா இருக்கு, அப்படியே ரம்யமா இருக்கு மனசுக்கு. அப்படி பகீரதன் முன்னாடி பயின்று இருக்க, கங்கா ஓடுற சத்தம் கேட்குது. ஒரு இடத்துல வந்த உடனே கங்கையோட சத்தம் கேட்கல. ஏன்னா கங்காவுக்கு ரொம்ப சந்தோஷமா, கங்காவுக்கு ஒரு கவலை இருந்தது. கங்காவுக்கு என்ன கவலைன்னா, நான் வந்து கிருஷ்ண பகவானுக்கு சேவை பண்ணவே முடியல. யமுனா எவ்வளவு பாக்கியம் பண்ணாங்க, யமுனா என்னோட ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணாங்க. பகவான் எல்லா லீலையும் யமுனை கரையில பண்ணிட்டு என்ன விட்டுட்டாரு. அதுல ஒரு கவலை கங்காவுக்கு, ஒரு வருத்தம் இருந்தது. அப்ப பகவான் என்ன பண்ணாரு? கங்கையிட்ட சொன்னாரு, ஓகே நீ ஒரு கவலைப்படாத, நான் கலியுகத்துல ஸ்ரீதா மாயப்பூர் நவதீப் தான் மேற்கு வங்காளத்துல தோன்றுவேன், கங்கை கரையில தோன்றுவேன். அப்ப என்னுடைய எல்லா லீலைகளும் எப்படி கிருஷ்ணா வந்து தன் பால்ய லீலையில முழுவதும் கோகுலத்துல கங்கை கரையில யமுனா நதிக்கரையில பண்ணாரோ, அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு தன் பால்ய லீலைகளை முழுவதும் கங்கை கரையில பண்ணாரு. கங்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வெஸ்ட் பெங்கால் வந்த உடனே கங்கா அப்படி ஆக்கர்ஷமா சந்தோஷ உற்சாகத்துல அப்படி அடிச்சுட்டு போறாங்க. என்னாச்சு? ஜானவ முனியோட ஆசிரமத்துக்கு வந்து அவர் ராஜமுடம் என்ற கப்பலை அடிச்சுட்டு
ஆசிரமத்துக்கு அடிச்சுட்டு போயிட்டார். வர்ற வேகத்துல ஆசிரமத்தையும் அடிச்சுட்டு போயிட்டார். முனிவர் கோவம் வந்து, கங்கைக்கு என்ன ஒரு அகங்காரம் இருந்தா இந்த மாதிரி பண்ணுவான்னு கங்கையை பூரா குடிச்சிருவாரு. அப்படியே அகஸ்தியர் குடிச்ச மாதிரி, அகஸ்தியர் கடலை குடிச்ச மாதிரி இவர் கங்கையை குடிச்சிட்டாரு. இந்த பாகீரதர் முன்னாடி போயிட்டு இருந்தாரு, கங்கையோட சத்தமே கேட்கல. திரும்பி பார்த்தா கங்கையை காணும். ஐயோ மம்மா போச்சுன்னு திரும்ப வந்தா இந்த ஜானுமுனியோட ஆசிரமத்துக்கு அப்புறம் கங்கை வரல. நேரம் முனிவர்கிட்ட போனாரு. சுவாமிஜி மகராஜ், என்ன நீங்க கருணை காமிங்க, எனக்கு கங்கையை கொடுங்க நீங்க. பாகீரதர் வேண்டிட்டதுனால ஜானுமுனி தன் காதுல இருந்து அப்படி எடுத்து விட்டார் கங்கை. ஜானுமுனியுடைய காதுல இருந்து வந்ததுனால அவனுக்கு ஜானவின்னு பேர். ஜானுவோடைய புதல்வி. இன்னைக்குதான் இந்த ஜானு சப்தமி இன்னைக்குதான் ஜானுமுனி கங்கைய கொடுத்தாரு பூமிக்கு. அப்ப திரும்பி ஓட ஆரம்பிச்சார். அப்படி ஓடி ஓடி போய் கங்கா சாகர் அங்கதான் போய் பெங்கால்ல பிக்ஸ் பண்றாரு. கங்கா சாகர் மேலா வருஷம் வருஷம் நடக்கும். அங்க லட்சக்கணக்கான பேர் சேருவாங்க. இன்னைக்கு இந்த ஜானு தீப்ல கங்கா ஜானுமுனிட்டு இருந்து வந்தனால இன்னைக்கு அங்க வர்ஷிப் பண்ணுவாங்க, கங்கா பூஜை பண்ணுவாங்க, பிரேயர் பண்ணுவாங்க. கங்கா சாகர் மேலா அன்னைக்கு மகர சங்கராந்தி. மகர சங்கராந்தி அன்னைக்கு கங்கா சாகர் மேலா வரும். அப்போ ஹரித்வார், பே ஆஃப் பெங்கால் எல்லா இடத்துலயும் கங்கா பூஜை நடக்கும். அதனால கங்கையை புரிஞ்சுக்கவே முடியாது. கங்கையை இந்த மனித மூளையை கொண்டு உணர முடியாது. விஞ்ஞானிகளே குழம்பு போறாங்க, எப்படி கங்கா தீர்த்தம் இவ்வளவு பியூரா இருக்கு. ரோபா சொல்லுவாரு, சில நேரம் கங்கையில மலம் மூத்திரம் எல்லாம் மிதந்து வரும். அப்புறம் டெட் பாடி என்ன பண்ணாங்க, சில அனாதை போன வச்சுக்கோங்க, அப்பா அம்மா ஒண்ணும் கிடையாது, எரிக்கிறதா புதைக்கிறதா ஒண்ணு தூக்கி கங்கையில போட்டுரும். அது கங்கையில் மிதந்து போகும். பிணங்கள் மிதந்து போகும், மலங்கள் மிதந்து போகும். ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, அதை விலைக்கு வச்சுட்டு குளிப்பாங்க. தேஜேஷான தோஷா, கங்கைக்கு தோஷமே கிடையாது. கல்கத்தால பாத்தீங்கன்னா கங்கை அப்படி நாசமாக்கி வச்சிருப்பாங்க. ஆனாலும் அங்க ஆன்மீகவாதிகள் போய் குளிக்கதான் செய்யும். இந்த கங்கை அந்த இதெல்லாம் விலைக்கு விட்டுட்டு குளிப்பாங்க. அது மாதிரி கங்கா இஸ் வெரி பவர்ஃபுல். பகவானுடைய தாமரை பாதத்து வந்ததுனால அவங்க 3 உலகத்தையும் புனிதப்படுத்துறாங்க. அப்ப கங்கையில போய் தொடர்ந்து குளிச்சா என்ன ஆகும்? கங்கையில தொடர்ந்து குளிச்சா என்ன ஆகும்? அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா ஒரு கிளாஸ்ல, வீட்டுல குளிக்கிறதுக்கும் கங்கையில குளிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் ஞாபகம் இருக்கா? ஒரு கிளாஸ்ல நான் கேட்டிருந்தேன், நீங்க வீட்டுல குளிக்கிறதுக்கு கங்கையில குளிக்க என்ன வித்தியாசம்? வீட்டுல பக்கெட்ல தண்ணி எடுத்து குளிப்போம், கங்கையில போய் அப்படி குளிக்கலாம். வீட்டுல பக்கெட்ல தண்ணி எடுத்து குளிப்போம், அங்க போனா அப்படியே குளிக்கலாம். ஒரு இன்னசென்ட் ஆன்சர். பட் ஆனா என்ன அர்த்தம்? அப்ப என்ன அர்த்தம்? கங்கையில ஸ்நானம் பண்ணும்போது அக உடல் தூய்மையாகும், புற உடல் மட்டுமல்ல. நமக்கு 2 சரீரம் இருக்கு, ஸ்தூல சரீரம், சூட்சம சரீரம். கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி மாதிரி புனித நதிகள்ல போய் நீராடுறது ஏன்னா இது இந்த புற உடல் மட்டும் தூய்மை அடையல, அக உடல் தூய்மை அடையும். கங்கா பத்தித்த பாவனி, வீழ்ந்த ஆன்மாக்களை விடுவிக்கக்கூடியது. கங்கையில குளிச்சா எல்லா பாவம் போயிடும். அதனாலதான் நிறைய பேர் கங்கையில போய் குளிக்க போறாங்க. ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு போறாங்க? ஏன் கும்பமேளால போய் குளிக்க போனாங்க? அப்புறம் திரும்பி பாவம் செய்யும். அதுதான் ஐடியா. கும்பமேளால போய் குளிச்சுட்டு பாவங்களை தொலைச்சிட்டு திரும்பி பாவம் செஞ்சு அடுத்த கும்பமேளால போய் குளிச்சுட்டான். இதுதான் யானை குளிக்கிறதுன்னு சொன்னார் பரிசுத்த மாதிரி இல்லையா? குஞ்சர சவச்சவன் யானை குளிச்சுட்டு மணல் எடுத்து மேல போட்டு, கிறிஸ்டின் என்னுடைய பாவங்களை இயேசு ஏத்துக்கிறாரு, அதனால அவர் கஷ்டப்பட்டு நான் பாவம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், போய் பாவம் பண்ணி கேட்டுவேன். கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் போய் சர்ச்சில் போய் ஃபாதர்ட்ட பாவ மன்னிப்பு கொடுத்துருவாரு, என்னுடைய பாவங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார், உங்கள் ரத்தங்கள் என் ரத்தம் உங்களை தூய்மை செய்யும், உங்கள் பாவங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப என்ன அர்த்தம்? நான் பாவம் செஞ்சா இயேசுநாதர்ல சப்பராவாரு, கஷ்டப்படுவாரு. இப்போ நம்ம தீட்சை வாங்குறோம், குரு என்ன சொல்றாரு, உங்களை எல்லா பாவத்தையும் விடுவிக்கிறேன், நீங்க பக்தி பண்ணுங்க. அப்ப நான் பாவம் செஞ்சா அது குருவை அஃபெக்ட் பண்ணும். அப்ப உண்மையான சீடன் என்ன பண்ணணும்? புத்திசாலியானவன் பாவ வாழ்க்கையில் விலகி. ஆனா மேலும் பாவம் செய்யும் போது அப்ப டபுள் பனிஷ்மெண்ட். அதனால பாவ வாழ்க்கையிலிருந்து விலகி இருக்கும். இதுக்கு முன்னாடி செய்த பாவங்களை புனிதப்படுத்திடுறாங்க. ஆன்மீக குரு கிருஷ்ணா என்ன சொல்றாரு? சர்வ தர்மான் பரித்யாஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வ பாவேபியோ மோக்ஷாமி மாசுச்ச. பயப்படாதீங்க, நீக்கு முன்னாடி நிறைய பாவம் செஞ்சிருக்கலாம், எங்க சரணாகதி பண்ணிடுங்க, பக்தி பண்ணுங்க, அவனை பார்த்துக்கலாம். அது அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. இப்போ 7வது குற்றம் என்னது?
புனித நாமத்தின் பெயரால் பாவகாரியம் செய்யும். பகவானுடைய நாமத்தை சொன்னா பாவத்திலிருந்து விடுபடுறோம். அது அட்வான்டேஜ் எடுத்துட்டு பாவம் செய்யறது நாம சொல்றது பாவம், அது நோ எஃபெக்ட் இல்லை, அது யூஸ்லெஸ், அது பிரயோஜனம் இல்லை. அதனால இங்க பகவானும் பகவானுக்கு தூய பக்தர்களும் நம்மளை விடுவிக்கிறதுக்காகவே இந்த பூமிக்கு வராங்க, நம்மளை தூய்மைப்படுத்துறதுக்கு. பதிதா ஜெகநாத் விட பதித பாவன் ஜெகநாத் இருக்க, கோயிலுக்குள்ள போக முடியாதவங்கள ஜெகநாத் வெளியில வந்து தரிசனம் கொடுக்குது, பதித பாவம். பகவான் பதித பாவனா, சைத்தன்ய மகாபிரபு பதி கிருஷ்ணர் ஜெகநாதர் பதித பாவனா, சைத்தன்ய மகாபிரபு கங்காதேவி பதித பாவனி. இவங்களுடைய கருணையினால்தான் நம்ம குருவும் பதித பாவன், பதித பாவன் பிரபுபாத், இவங்க எல்லாம் பதித பாவன். பதிதானா வீழ்ந்த ஆத்மா. நம்மை போல வீழ்ந்த ஆத்மாக்களை, கட்டுண்ட ஆத்மாக்களை, பந்தப்பட்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காகவே இந்த பூமியில வர்றாங்க. சோ இத பக்தர்களாலதான் புரிஞ்சுக்க முடியும். பக்தர் அல்லாதவங்க என்னது இது, கங்கையில போய் குளிச்சா பாவம் போயிருமா, கோயிலுக்கு போனா சுத்தமாயிருவாங்களாம், இதெல்லாம் புரியாது. இவன் வந்து பௌதியத்துல எவ்வளவு உயர்ந்த கல்வி படிச்சிருந்தாலும் அவங்களை யாரோட ஒப்பிடுறாரு பிரபுபாதா? கிணத்தவளையோட சொல்றேன். கிணத்தவளை என்ன நினைக்கும், இந்த கிணறு தான் உலகம் நினைச்சிட்டு இருக்கும். அது பசிபிக் கடலுக்கு போனதே இல்லை. அவ பசிபிக் கடல்ல இருந்து ஒரு தவளை வந்துச்சு. அது சொல்லிச்சா அந்த கிணத்தவளைகிட்ட, நான் பசிபிக் கடல்ல இருந்து வரேன். ஓ, நீ பசிபிக் கடல், அது எவ்வளவு பெருசு? ஐயோ, அதெல்லாம் அவனுக்கு புரியாதுப்பா, அது ரொம்ப பெருசு. அது இவ்வளவு பெருசா இருக்குமா, அது காற்ற உள்ள இழுத்து நல்ல உப்பி மேல குதிச்சுட்டான். ஏன்னா கிணத்தவளை என்ன நினைச்சது, இந்த ஒரு ஜம்ப் பண்ணா இவ்வளவுதான் சைஸ் இருக்கும், அதுக்கு அவ்வளவுதான் முடியும், அதோட நாலேஜ், அது புத்தி அவ்வளவுதான், அது ட்ரை பண்ணுது. அப்ப இந்த தவளை சொல்லிச்சா, பசிபிக் கடல்ல இருந்து வந்த தவளை, சேச்சே இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது எவ்வளவு பெருசு, எம்மா பெருசு தெரியுமா. திருப்பி ஊதி பெருசாச்சு. இப்படி ஊதி ஊதி தன்னுடைய உயரத்தை கூட்டிக்க முயற்சி பண்ணி கடைசியில் பயிர் வடி செத்து போயிடுச்சு. அதுதான் கிணத்தவளை தத்துவம். இந்த கிணத்தவளை தத்துவம் யாராரு? பௌதிகவாதிங்க, மனக்கற்பனையாளர்கள், வரட்டு தத்துவவாதிங்க, மாயாவாதிகள், விஞ்ஞானிகள், இவங்க எல்லாம் இந்த கிணத்தவளைகள் தான். இந்த கிணத்தவளைகளால ஒரு நாளும் கிருஷ்ண விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்கவே முடியும். தவளை வச்சு ப்ரோப்பா நிறைய கதை சொல்லியிருக்காரு. பக்தி சித்தாந்த மகாராஜ் ஒரு கதை சொன்னார், இது ஏற்கனவே நம்ம பேசிருக்கோம் கிளாஸ்ல. ஒரு ஊர்ல ஒரு குளம் இருந்து, அந்த குளத்துல நிறைய தவளைகள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா அந்த குளத்து வழியா ஒரு யானை யானையை கூட்டிட்டு வருவான். யானை கூட்டிட்டு வருவான். அப்ப என்ன பண்ணுச்சு, இந்த யானை வந்து குளத்துக்கரை நடந்து வரும்போது நிறைய தவளை எல்லாம் மிதிச்சு மிதிச்சு செத்து போயிடும். அப்ப தவளைகள்லாம் ஒரு மீட்டிங் போட்டாங்க, நம்ம ஜூம் மீட்டிங் போட்ட மாதிரி தவளைகள்லாம் ஒரு மீட்டிங் போட்டாங்க. யானைகிட்ட போய் யார் சவால் விடுறது, யானையே மரியாதை இந்த பக்கம் வராது, எங்க ஏரியா உள்ள வராத, வெளியே போ. யானைகிட்ட போய் யார் சவால் யானைகிட்ட போய் யார் சவால் விடுவா? எல்லாம் பயந்துட்டாங்க, நான் போக மாட்டேன்பா, இம்மா பெருசு, இவ்வளவு பெருசு, அதுக்கு போய் யார் சொல்லுவா? எல்லாம் பயந்துட்டாங்க, யாரும் முன் வரல. அப்போ ஒரு நாள் ஒரு தவளை வந்து வாக்கிங் போச்சு. சாயந்தரம் அப்படி காத்து வாங்கிட்டு வாக்கிங் போகும்போது ஒரு கோல்டு காயின் பார்த்து, இந்த குளத்தங்கரையில ஒரு கோல்டு காயின். இந்த தவளை என்ன பண்ணுச்சு, இந்த கோல்டு காயின் மேல ஏறி உட்காந்துச்சு. கோல்டு காயின் மேல ஏறி உட்காந்துட்டு எல்லா தவளையும் கூப்பிடுது, ஓ தவளைகளே இங்க வாங்க, நான் தான் உங்க லீடர், நான் இப்ப கோல்டு தவளை, என்கிட்ட கோல்டு காயின் இருக்கு, நான் பெரிய செல்வந்தன், இப்ப உங்களுக்கு நான் தான் லீடர். ஓ, நமக்கு ஒரு லீடர் கிடைச்சிட்டாரு, என்னப்பா பண்ண போறேன்? நான் அந்த யானைக்கு சவால் விடுவேன். இது தவளை சொல்லிச்சு, நான் அந்த யானை வரட்டு, நான் சவால் விடுவேன், நான் யாருன்னு காமிக்கிறேன், நீங்க எல்லாம் ஒண்ணும் இல்லாத தவளைங்க, நான் சொல்றது கேளுங்க, இப்ப நான் வந்து பெரிய செல்வந்தன், என்கிட்ட கோல்டு காயின் இருக்கு, அதனால நான் அந்த யானைக்கு சவால் விடுவேன். ஓ, வெரி குட் வெரி குட், நமக்கு ஒரு தலைவர் கிடைச்சிட்டாரு அப்படின்னு இந்த தவளைகளை நிரப்பிட்டு, இந்த தவளை என்ன பண்ணுச்சு, கோல்டு காயின் மேல உட்காந்துச்சு. கொஞ்சம் தூரமா பார்க்கும்போது யானை வருது வழக்கம் போல. யானை என்ன பண்ணா, யானை கூட்டிட்டு வரான். இந்த கோல்டு காயின் மேல இருந்து இந்த தவளை ஒரு ஜம்ப் பண்ணுச்சு. ஜம்ப் பண்ணிட்டு, ஏ யானை, நான் யாரு தெரியுமா? நான் தான் தவளையோட கேப்டன், மரியாதை இந்த பக்கம் வராது, போயிடு, நீ என்னை பத்தி உனக்கு தெரியாது அப்படி சவால். யானை கிட்ட வந்துட்டே இருக்கு, திருப்பி ஜம்ப் பண்ணுச்சு, ஏய் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ வந்துட்டே இருக்க, மரியாதையை போயிடுங்கிறது. திருப்பி கிட்ட வந்துகிட்டே இருக்கு, ஏய் என்ன நீ அப்படின்னு ஜம்ப் பண்ணி கடைசி யானை கிட்ட வந்து ஒரே மிதி, கோல்டு காயினோட உள்ள போயிடுச்சு. தவளை கோல்டு காயினோட உள்ள போயிடுச்சு, பினிஷ். இந்த மாதிரிதான் இவங்க எல்லாம், இந்த செல்வந்தர்கள், பௌதிகவாதிங்க, மனக்கற்பனையாளர்கள், நாத்திகர்கள், இவங்க இந்த தவளை மாதிரி கத்திக்கிட்டே இருக்கலாம், கடவுள் கிடையாது, கடவுள் நம்பாதீங்க, காட்டு மிராண்டி கத்திக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் மரணம் வந்து ஒரே அமுத்தாமத்திடுவார் கிருஷ்ணன். அவளை வச்சு மூடசாம கிரேவாயம் பூத்வா பூத்வா பிரலியதே, இவன் பிறந்து பிறந்து இறந்து இறந்து இவன் அசுர குணத்தினால வாழ்க்கையில இருந்த பிரதேசத்துக்கு போயிடுவான். ஆனா அதே சமயம் பக்தர்கள் வந்து
பக்தர் சங்கத்துல வந்து நாம ஜெபம் பண்ணி கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்டு பாகவதம் படிச்சு அவங்க கிருஷ்ணர் உணர்வாங்க. நாமத்துல இருக்காரு, விக்கிரகத்துல இருக்காரு, சேவையில இருக்காரு, பாகவத்துல இருக்காரு. கிருஷ்ணரை உணர முடியும், பார்க்க முடியும் பக்தினாலதான். அதனால எப்பேற்பட்ட சக்தி ஒருத்தட்டு இருந்தாலும் ஒரு நிமிஷத்துக்கு கிருஷ்ணா எல்லாத்தையும் எடுத்துருவார். மிருத்யு சர்வஹரஸ்டாகம், மரண ரூபத்துல வந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடும். அதனால இதுல வீண் கர்வம் கொள்ளக்கூடாது. இந்த கிண தவளைகள் மாதிரி, இந்த தவளைகள் மாதிரி வீண் கர்வம் கொள்ளாம கிருஷ்ணாவை சரணடையணும். கிருஷ்ணரை சரணடைறவங்களுக்கு கிருஷ்ணா தன்னை வெளிப்படுத்துவார். இல்லாட்டி கிருஷ்ணா வந்து எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாகம் பிரகாச சர்வசிய யோக மாயா சமாவிருத்தக மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாமஜமவ்யம். நான் பெறப்பட்டவனா இருக்கு, மலிவற்றவனா இருக்கு, நான் எல்லோருக்கும் என்னை வெளிப்படுத்துறது இல்லை. யோக மாயை தெரியாத மறைச்சிட்டு இருக்கேன். முட்டாள்களுக்கு அறிவியலிகளுக்கு என்னை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம். ஏன் கிருஷ்ணா எல்லாருக்கும் தானே வெளிப்படுத்த அவசியம் இல்லை. இப்ப நம்மளே என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் போய் நம்மளை பத்தி வெளிப்படுத்த வேண்டிய அவசியம். நமக்கு யார் பழக்கம் இருக்கோ அவங்ககிட்ட நம்மளை பத்தி சொல்லுவோம். நான் இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா பழகுவேன், ஹாப்பியான விஷயம். எல்லாத்தையும் போய் நான் வந்து நல்லவங்க நான் நல்லவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? அதனால கிருஷ்ணா வந்து தன்னை விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. கிருஷ்ணா என்ன பண்ணுவாரு, தேவைப்படுறவங்க மட்டும்தான், யாரு அவர் மேல அன்பு செய்யறாங்களோ, யாரு பக்தி பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிருஷ்ணா தன்னை வெளிப்படுத்துவார். அவங்களும் கடினமா முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப பாருங்க, நம்ம கிருஷ்ணரை உணர்றதுக்கு முயற்சி பண்ண வேண்டிய அவசியம், கடினமா முயற்சி எல்லாம் பண்ண வேண்டாம். நல்லா சேவை பண்ணிட்டே இருந்தா கிருஷ்ணா வெளிப்படுத்துவார். அதான் பக்தி சித்தாந்த் மகாராஜ் சொன்னார், நீ கிருஷ்ணரை பார்க்கணும் முயற்சி பண்ணாத, உன் சேவையில கிருஷ்ணரை திருப்தி ஒரு தரிசனம் கொடுப்பாரு. அதனால ஒரு பக்தர் வந்து கிருஷ்ணரை பார்க்க முயற்சி பண்றது இல்லை. இந்த யோகிகள் ஞானிகள் எல்லாம் பண்ணுவார், பிரம்மத்தை அடையணும், பிரம்மத்தை உணரணும், பரமாத்மா அடையணும். சோ கிருஷ்ண பக்தர் என்ன பண்றாரு, அவரு ஆச்சாரிய வழிகாட்டுல பக்தி பண்ணிட்டே இருக்காரு. அவருக்கு எல்லா நாலேஜும் கிருஷ்ணா கொடுத்தாரு. பிரம்மம் தத்துவம் என்ன, பிரம்மன் ரியலைசேஷன் என்ன, பரமாத்மா யாரு, இதுக்கெல்லாம் எப்படி பகவான் ஆதாரமா இருக்காரு, எல்லாமே கொடுத்துட்டாரு. ததாமி புத்தி யோகம் தம் தேசாம் சததீப்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் என மாமபயாந்திகே. என்னை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு என்னை வந்து அடைவதற்கான புத்தி நான் கொடுத்துறேன். அன்போட சேவை பண்ணக்கூடிய பக்தன் அவன் இதயத்தில் இருந்து கொண்டே அறியாமை அகற்றி விடுகிறார். தேசாமேவா அனுகம் பார்த்தம் அகம் அஜ்ஞானிஜம் தமக நாசியாம் ஆத்மபாவஸ்து ஞான தீபேன பாஸ்வதா. சோ கிருஷ்ணா வந்து குரு மூலமா நாலேஜ் கொடுக்கிறாரு, சாஸ்திரம் மூலமா கொடுக்கிறாரு, இதயத்துல பரமாத்மாவா இருக்காரு, பக்தருக்கு எல்லா வகையிலும் உதவி செஞ்சுட்டே இருக்காரு. ஆனா பக்தர் அல்லாதவங்க திருப்பி கூட பார்க்கணும். ஏன்னா இவங்க சரணடைறது இல்ல, இவங்க கற்பனையாளர்கள், வணக்க தத்துவவாதிகள், வரட்டு தத்துவவாதிங்க, இவங்க தவளை மாதிரி கத்தி கத்தி லைஃப் போயிடும். ஆனா கிருஷ்ணன் என்ன பண்றாரு, பக்தர்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கிருஷ்ணரை உணர்றதுக்கு அவரு பகவான் இந்த பூமியில வந்து லீலை பண்றாரு, இதயத்துல பரமாத்மாவா இருக்காரு, ஆச்சாரியர் குரு அமைச்சு வைக்கிறாரு, பிரபுபாதரு, பாகவதம். ஸோ ரொம்ப ஈஸி கிருஷ்ணரை உணர்றது. முழுமையா உணர முடியாது, ஆனா ஓரளவுக்காவது கிருஷ்ணரை முழுமையாக ஏற்றுட்டு பக்தி பண்ணி சந்தோஷமா இருக்கு. हरे कृष्ण। निरंजन श्रीमद् भागवतम की जय, श्री प्रभुपाद की जय।